கடவுளாய் ஆண்டவரே, உமது தூய பிரசன்னத்திலே என் இதயத்திற்கு தேவையான எல்லா ஆறுதலையும் விடுதலையையும் நிறைவாக தந்தரலும். என் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே, என் உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் உமது வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே, என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே, நான் என் குடும்பத்திலே சந்திக்கக்கூடிய சிறியதும் பெரியதுமான பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்ப துயரங்கள், மன வியாகுலங்கள், வேதனைகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே, என்னை முழுவதும் உமது அற்புத கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆமென். தயவு செய்து உங்களுடைய வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒருவர் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கலாம். தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 86 அதிகாரம் 4வது வசனத்தை என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும் என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த சங்கீதக்காரர், இந்த திருப்பாடலுடைய ஆசிரியருடைய இந்த உள்ளத்தின் விருப்பம், இந்த உலகத்தில் செல்வம், ஆஸ்தி, அந்தஸ்து இவைகளை எல்லாம் தேடுகிற இந்த உலக பாங்கிலே அவருடைய பயணம் இல்லாதபடி ஆண்டவரை நோக்கி ஒரு அற்புதமான, ஒரு அழகான ஜெபத்தை நமக்கு காண்பிக்கிறார். முதலாவது பாருங்கள், உம் அடியானின் மனதை நீர் மகிழச் செய்யும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்களை மனிதர்கள் செய்கிறார்கள். ஏராளமான ஆசைகள், ஏராளமான விருப்பங்கள், ஏராளமான தேடுதல்களோடு தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் சேர்த்த பின்பு மனிதன் மகிழ்கிறானா அப்படின்னா, நமக்கு வேதத்தில் ஒரு அழகான உவமையை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் குறிப்புக்காக எழுதி கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தியாளர் 12 அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், இயேசு ஒரு உவமை சொல்லுகிறார். என்ன உவமை அப்படின்னா, ஒரு செல்வந்தன் ஒருவன் இருந்தான். அவருக்கு ஏற்கனவே ஏராளமான செல்வம் இருக்கிறது. அவருடைய நிலம் நன்றாக விளைந்தது. நிலம் நன்றாக விளைந்தவுடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோடு கூட அவர் அப்படியே நிலத்தை ஃபுல்லா அப்படியே போய் பார்க்கிறார். எல்லாம் கடந்து செல்கிறார். பார்த்தா அவனுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா, தமிழ் அழகா சொல்லுவாங்க, தொட்டதெல்லாம் பொன்னாகணும் அப்படின்னு. சிலருக்கு என்ன உண்டு? ஒரு ஆசை உண்டு. ஒரு மனிதனுக்கு இல்லை, எல்லா மனிதனுக்கும் இந்த ஆசை உண்டு. சின்ன வயசுலேயே நமக்கு கதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஒருவனுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகணும் அப்படின்னு மனிதன் ஆசைப்படுவடைய விளைவு என்னன்னா, எது இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் அவனால் அதனால் ஒரு பயனில்லாமல் வாழ்க்கையை முடிப்பான் என்பதுதான் அந்த சம்பவத்தினுடைய முடிவாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இதே போலதான் ஆண்டவர் நமக்கு இந்த உவமையை சொல்றாரு. செல்வம் இருக்கு, எல்லாம் விளைந்து இருக்கிறது, நன்றாக அவனோடு பார்க்கிற திசையெல்லாம் செழிப்பு மயமாக இருக்கிறது. அவன் மனசுலே சொல்லிக்கிறான், என் மனமே, இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? ஒன்னே ஒன்று பண்ணு, இடிப்பேன், பெருசா கட்டுவேன், எல்லாத்தையும் சேர்த்து வைப்பேன், உன் மனதிற்கு தேவையானதெல்லாம் இருக்கிறது, அதனால நீ உண்டு குடித்து இன்பத்தில் திளைத்திடு என்பேன் என்று
இந்த இடத்திலே அவன் உள்ளத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். என்ன தெரியுமா? நீ இன்பத்துல திளைத்திடு. எப்போ? நல்லா குடிப்ப, நல்லா சாப்பிடுவ, நல்லா உடுத்துவ, என்ன வேணாலும் பண்ணி எப்படினாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் இதுவரை அனுபவிக்கல, இனிமே அனுபவிக்க போவதாக நிறைவடையாத ஒரு மனிதனாக தனக்குள் பேசிக் கொள்ளுகிறான். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, இங்க வாப்பா, போதும் போதும், நீ வாழ்ந்ததெல்லாம் போதும், இன்றே உன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோட முடிஞ்சு போயிரும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த மனிதனை நமக்கு ஒரு உவமையாக காண்பிக்கிறார். இதே போலதான் இன்னைக்கு உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இந்த தவக்கால நற்செய்தி கூட்டத்திற்குள் கடந்து செல்லும் பொழுது குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அப்ப அங்க போயிருந்த பொழுது ஒரு குடும்பத்தை சந்தித்தோம். நல்ல வசதி, நல்ல வருமானம், நல்ல 4000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, அந்த வீட்டில் யாருமே இல்லை, அந்த மனிதன் மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைங்க, அவருடைய மனைவி இல்லை, இறந்துட்டாங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாரும் அங்கங்க இருக்கிறாங்க. அப்போ அவரை குறித்து அங்க கூட்டு போனவர் சொன்னாரு, ஐயா, இவருக்கு நல்ல வசதி, எல்லா செல்வாக்கும் இருக்கிறது, ஆனா வாழ்க்கையில் இந்த மனுஷனை மாதிரி யாருமே வாழ்ந்துடக்கூடாதுங்கிறதுக்கு இவர் எடுத்துக்காட்டு. ஏன்? இவர் வாழ்க்கையில இன்பமாக மனைவியை சந்தோஷமா அவர் வாழ வைக்கல, பிள்ளைங்க இவ்வளோ பெரிய வீட்டில் இத்தனை ரூம் இருந்தாலும் ஒரு நாள் கூட வந்து தங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு மகிழ்ச்சினா என்னன்னே தெரியாது என்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நாம் தேடுகிறோம். ஆனா உண்மையிலே நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோமா? சந்தோஷமாக நம்முடைய மனது இருக்குதா அப்படின்னா நம்முடைய மனதிலே அநேக பிரச்சனைகளை சுமந்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, இந்த மனம், நம்முடைய இருதயமானது சரியாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை நலமாக அமையும். பிரைஸ் தி லார்ட். நீங்க மனசை, இருதயத்தை சரி பண்ணாம நீங்க இந்த உலக வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்தையும் நாம் காண முடியாது. பிரைஸ் தி லார்ட். நீ பாருங்களேன், என் மனதிற்கு கடவுளே, என்னுடைய உள்ளத்திற்கு நீர் என்ன தரணும்? மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று கேட்கிறார். இந்த 3 நாளுக்குள்ளும் நீங்கள் உங்கள் தயவு செய்து நீங்கள் எதை கேட்கிறீர்களோ, எதை விரும்புகிறீர்களோ இல்லையோ, சந்தோஷத்தை, மன மகிழ்ச்சியை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணி அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். நமக்கு சிரிக்கிறதுக்கே பலருக்கு முடியல. பிரைஸ் தி லார்ட். கையை நீட்டுறதுன்னா என்னவே போயா அப்படின்லாம் பாதி பேர் உட்கார்ந்துருப்போம். ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், நம்ம யதார்த்தமான வாழ்க்கையில அப்படி பயணிப்பதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதனால மன இறுக்கமாக அப்படி ரொம்ப ஏதோ ரொம்ப ரொம்ப பக்தியெல்லாம் பெயர வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ். ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புவது என்ன அப்படின்னா, பிலிப்பியர் 4:4 அழகாக பவுல் சொல்லுவார், நீங்கள் கடவுளோடு இணைந்து, இயேசுவோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணி ஒரு வெல்கம் கொடுக்கலாம் பார்ப்போம். கை கொடுங்க பார்ப்போம். கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர், நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. நீங்கள் விரும்புகிற உங்கள் உள்ளத்தின் விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். சமாதானம், சந்தோஷம், நிம்மதியை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக தந்தருள்வாராக. ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, என் மனதிற்கு நீர் மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று இந்த நாளுடைய முதல் பகுதியை நாம் சிந்திக்கிற இந்த வேளையில் நான் ஏற்கனவே சொன்னேன், மனதை, இருதயத்தை சரி செய்தால்தான்
நம்முடைய வாழ்க்கை வளமாக நலமாக அமையும். பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து வாசியுங்கள். நீங்கள் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தை என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசியுங்கள். விழிப்பாய் இருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. நல்ல ஒரு அற்புதமான பகுதியைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தருகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு அற்புதமாக காண்பிக்கிறார். பாருங்க, உன் இதயத்தை நீ காவல் செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். என்ன செய்யணும்? இருதயத்தை என்ன செய்யணும்? காவல் செய்யணும். இருதயத்தை காக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு உலகத்துல எல்லா இடங்களிலும் நம்ம பார்க்கலாம். என்னது? நாங்கள் இருக்கிறோம் உங்கள் இருதயத்தை பாதுகாக்க அப்படின்னு ஒரு இருதய படத்தை போட்டு அதுல தங்களுடைய மருத்துவமனையினுடைய விளம்பரத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். பல விதத்துல. ஏன்? இந்த இருதயத்துல பிரச்சனை வந்துட்டுனா உங்க வாழ்க்கைய நிர்ணயம் பண்ண முடியாது. இன்னைக்கெல்லாம் சொல்றாங்க, அன்னைக்கு ஒரு சகோதரருக்கு சொல்றாங்க, 6 அடைப்பு பிழைச்சதே பெரிய விஷயம். எப்படி பிழைச்சாருனே பெரிய ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இருதயத்தை மனிதன், இந்த இருதயத்தை நம்ம காவல் செய்கிறோம். அப்ப இந்த இதயத்தை பாருங்களேன், இந்த இருதயத்தை நாம் ஏன் காவல் செய்ய வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது என்றால், நான் வேகமாக சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி இந்த பகுதிக்குள்ளாக கடந்து செல்கிறேன். நீங்கள் பாருங்கள், நம்முடைய இருதயம் என்பது வெறும் மனித தசை பகுதியாக மட்டுமல்ல, அங்கே அன்பு, இரக்கம், மன்னித்தல் மற்றும் இறைவனுடைய ஆலயமாக, கடவுள் வாழும் இல்லமாக நம்முடைய இருதயம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ். உங்க இதயம் என்பது வேதம் நமக்கு காண்பிக்கிற இந்த பகுதியில அன்பு, இரக்கம், மன்னித்தல் இதெல்லாம் உள்ளடக்கிய இறைவனுடைய ஆலயம், இறைவன் தங்கும் இடமாக நம்முடைய இருதயமானது இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாருங்களேன், இருதயத்தை பற்றி புனித மார்க்ரெட் மேரி அலகோக் சொல்லும் பொழுது, இந்த இருதயம் இயேசுவின் இதயம் மனிதர்களை அளவற்ற அன்புடன் நேசிப்பதன் அடையாளமாக அதை காட்டுகிறது. பாவிகளுக்கான மென்மை மற்றும் இரக்கம் நிறைந்ததாக கூறப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இயேசுடைய திரு இருதயத்தை காண்பிக்கும் பொழுது, அந்த இருதயம் எல்லாருக்கும் அடைக்கலத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, எல்லோரையும் தன்பால் ஈர்க்கக்கூடியதாக அந்த இருதயம் இருக்கிறது என்று கூறுகிறார். இன்னொரு பகுதியை பாருங்கள். புனித தாமஸ் எகோம்பியஸ் கூறும் பொழுது, உங்கள் இதயத்திற்குள் கடவுள் தங்குவதற்கு ஒரு தகுதியான இடத்தை நீங்கள் தயார் செய்யுங்கள். கிறிஸ்து வந்து அங்கே குடியிருப்பார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, உங்க இருதயத்தை நீங்க என்ன பண்ணுங்க? தயார் பண்ணுங்க. ஏன்? அந்த இதயத்துல தான் இயேசு வந்து குடியிருக்க போகிறார் என்று கூறுகிறார். மூன்றாவது பாருங்கள், புனித அகஸ்டின் கூறுகிறார், கடவுளில் ஓய்வு காணும் வரை, எல்லாரும் எழுதிக்கோங்க, கடவுளில் ஓய்வு காணும் வரை மனித இதயம் அமைதியற்றது. பிரைஸ் தி லார்ட். இறைவன் உங்க உள்ளத்துல வராத வர உங்க உள்ள எப்படி இருக்கும்? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? அது அமைதியை காணாது. நீங்க அமெரிக்காவுக்கு போகலாம், நீங்க லண்டனுக்கு போகலாம், இமயமலைக்கு போனா, கடலுக்கு அடியில போகலாம், எங்க போனாலும் சரி, உங்க இருதயத்துல என்ன வராது? சமாதானம், அமைதிக்கு இடமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ். அப்ப பாருங்க, இந்த இயேசுவின் இருதயத்தை குறித்து
புனித பெனோவென்சர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், துளையிடப்பட்ட இயேசுவின் இதயம் அன்பின் காயம் என்றும் அது நம்மை அழகாக நேசிக்கிறது என்றும் கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய இயேசுவின் இருதயத்தை கத்தோலிக்க திருச்சபை ஏன் நமக்கு காண்பிக்கிறது என்றால், இந்த உலகத்தில் இயேசுவின் இருதயம், அந்த இருதயத்துக்குள்ள எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற அன்பு இருக்கிறது. அந்த இருதயம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த இருதயம் எப்போதும் தம்முடைய அன்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அந்த இதயத்திற்குள் ஒரு ஆவல், ஒரு வாஞ்சை, ஒரு காத்திருத்தல் இருக்கிறது. அது என்ன? இந்த இதயம் உன் இதயத்திற்காக காத்திருக்கிறது என்று இங்கே கூறப்படுகிற புனிதர்களுடைய கூற்று வெளிப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே புகழ், மரியே வாழ்க. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய இதயத்தை காவல் செய்யணும். ஏன் தெரியுமா? பாருங்களேன், உன் இருதயத்தை காவல் செய். ஏன்? உன் இருதயத்தை பொறுத்து தான் உன்னுடைய வாழ்க்கை அமைய போகிறது. பிரைஸ் தி லார்ட். இங்க நீதிமொழிகளை வாசித்தீங்க பார்த்தீங்களா? உங்கள் இருதயத்தை பொறுத்து தான், உங்கள் இருதயத்தின், உங்கள் உள்ளத்தின், உங்கள் மனதின் ஒவ்வொரு வெளிப்பாடுகளை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை பயணம் இருக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப இருதயத்துக்கு ரெண்டு காரியம் உண்டு. முதலாவது நான் காண்பிக்கிறேன். நம்முடைய இதயம் பாதிப்படையக்கூடியது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? பாதிப்படையும். நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். நீங்க ஒருத்தர் உங்களை பாராட்டுறாங்க, உங்க இருதயம் என்ன செய்யும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க நல்லவங்க சிஸ்டர், ஃபாதர் நீங்க ரொம்ப நல்லவங்க, பிரதர் நீங்க நல்லவங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது நம்ம இருதயம் என்ன செய்யுது? இதை உள் வாங்கின உடனே நம்ம உடலெல்லாம் சிலிர்க்கிறது. நமக்கு ஒரு பெரிய ஆனந்தம், ஒரு பெரிய சந்தோஷம். இந்த உலகத்துல காசு கொடுத்து உலகத்துல யாருமே கொடுக்க முடியாத ஒரு அப்படியே ஒரு கிளர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி நமக்குள் உருவாகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனா அதே இடத்துல நீங்க எடுத்துக்கோங்களேன், நம்முடைய இருதயம் பாதிப்படையும். எப்படி பாதிப்படையும் தெரியுமா? நீங்க பாருங்களேன், பைபிள் அழகாக தோபித்தினுடைய மனைவி ஒரு நாள் தோபித்தை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏயா உனக்கு எங்கேயா போச்சு உன் நீதி? சும்மா யதார்த்தமா நீங்க பிறகு படிச்சுக்கோங்க, உன் நீதி எங்கேயா போச்சு அப்படின்னு சொன்ன உடனே தோபித்து என்ன பண்ணார் தெரியுமா? சொல்லுங்க. அந்த தோபித்து, நீதிமானாய தோபித்து தாங்க, அவருக்கு பெரிய மன வியாகுல வந்து என்ன தெரியுமா சொன்னாரு? ஆண்டவரே, நான் வாழ்ந்ததெல்லாம் போதும், என்னை எப்படியாவது மேல தூக்குங்க, என்னை எடுத்துக்கோங்க, இந்த அவமானம் எனக்கு தேவையா என்று உடனே மனைவி சொன்ன வார்த்தைகளை பாதிப்படைந்து உடனே கடவுளை நோக்கி ஜெபம் பண்றாரு. போதும் போதும், நான் வாழ்ந்தது போதும் என்று கடவுளை நோக்கி அவர் கதறுகிறார். அப்ப உங்க இருதயத்தை பாருங்க, ஒரு நல்ல நிகழ்வு, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் உள்வாங்கும் பொழுது உங்கள் இதயம் அதனால் பூரிப்படைகிறது, மகிழ்ச்சியை கொண்டாடுகிறது. அதனால் நீங்கள் இருக்கிற சுற்றிலும் கூட, உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களை கூட நீங்கள் ஆனந்தத்தில் நடத்தி செல்கிறவர்களாய் மாறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த உள்ளம் பாதிக்கப்படும் பொழுது, இந்த உள்ளம் காயப்படும் பொழுது, இந்த உள்ளம் வேதனைப்படும் பொழுது, இந்த உள்ளம் என்ன செய்கிறது? அந்த காயத்தை வெளியிலே கொட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் அநேக காரியங்கள், பாதிப்புகளை உருவாக்குகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். நம்ம இன்னைக்கு எப்படி, எந்த நிலைமையில வீட்டில இருந்து இன்னைக்கு வந்தோமோ அது ஆண்டவர் அறிவார். உள்ளத்திலே உள்ள அந்த பாதிப்புகளை ஆண்டவரிடத்தில் ஒரு நிமிடம் நீங்கள் இறக்கி வைக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்க இருதயத்தில் உள்ள சோகம், வேதனை, துயரம், பிரச்சனை, கலக்கம், பயம், உங்களை நேசிக்க யாருமே இல்லை, அன்பு செய்ய யாருமே இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூட பயணிக்க யாருமே இல்லை, நிறைய ஒரு கேட்டகரியோடு தான் எல்லாரும் ஒரே மாதிரி இங்க வரல. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சோகம், ஒரு பிரச்சனை, ஒரு வேதனை நமக்குள்ள இருக்கும். அது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நான் அழுத போதெல்லாம்
என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. ஆண்டவரே, உங்க பாதத்தில் அமர்ந்திருக்கிற இந்த சகோதரன், இந்த சகோதரி மனதிலே காயப்பட்ட, மனதிலே துக்கப்பட்ட, மனதிலே குத்துண்ட நிலையில் மனதிலே எழுது புலம்புகிற ஒவ்வொருவர் மீதும் தயவாய் நீர் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, உம்முடைய அற்புத கரம் இவர்களை ஆற்றி தேற்றுவதாக. இவர்களுக்கு தேவையான எல்லா கிருபையையும் எல்லா நலனையும் நீர் நிறைவாய் தந்தருளும் ஆண்டவரே. சேர்ந்து பாடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்புக் கொடுங்கள். பாடல் எண் 19வது பாடல். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, என் மனதை பாதித்திருக்கிற எல்லா வேதனைகளையும் மனக்காயங்களையும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உமது திரு இதயத்திலிருந்து எனக்காக நீர் வைத்திருக்கின்ற சிநேக அக்கினியினால் என்னை நிரப்பியருளும். எனக்கு ஆறுதல் அளித்தருளும். என் இதயத்திற்கு உமது அன்பின் வலிமையை நிறைவாக தந்தருளும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களை பாருங்கள், நம்முடைய இருதயம் பாதிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த நாளில் பாருங்க, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய உள்ளத்தை பாதிக்கக்கூடிய இந்த காரியத்தை நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தை, நம்முடைய உள்ளத்தை அநேக நேரங்களில் நாம் கவனிக்காமல் விடும் பொழுது நம்முடைய உள்ளமானது இந்த உலகத்தில் சாத்தானின் பிடியில் பாதிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ். நீங்க பாருங்க, பவுல் அழகாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் காண்பிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். வாசிங்க. வாசிக்கிறீங்களா? வாசிங்க. உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பாகிய, பாருங்க, இப்ப வாசிக்கிறேன். உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார்வத்தை நானும் கொண்டுள்ளேன். கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கும் உங்களுக்கும் இடையே மன ஒப்பந்தம் செய்துள்ளேன். அவர் முன் உங்களை கற்புள்ள கன்னிகையாக நிறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம். ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதைப் போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய உள்ளம் யாராவது ஒரு வார்த்தை சொன்னா பாதிக்குது. ஏதாவது ஒரு விதத்துல மகிழ்ச்சிக்குரிய செயல், ஒரு வெளிப்பாடு நமக்கு இருந்ததுன்னா அது நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொண்டு வருகிறது. ஆனா இந்த பாதையில நாம் பயணிக்கும் பொழுது நீங்க நல்லா கவனிப்பீங்கன்னா, நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயமானது இந்த வெளிப்புற சந்தோஷத்தினால், வெளிப்புற துக்கத்தினால் மட்டும் பாதிக்கப்படுவது இல்லை. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய உள்ளம் என்பதை வேதாகமம் வெளிப்படுத்தும் பொழுது இதற்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை ஆன்மா. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லப்படுகிறது? ஆன்மா. இந்த ஆன்மாவை நாம் காக்க வேண்டும். இந்த ஆன்மா அநேக நேரங்களிலே பாதிக்கப்படுகிறது. நல்லா கவனிச்சு பாருங்களேன். பக்தி இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது, அநேக தேடுதல் எல்லாம் கூட இருக்கிறது. ஆனால் பாருங்களேன்,
ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்கு முன்பாக இருந்த பரிசேயர்கள் சதிசேயர்களை பார்த்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். என்ன தெரியுமா? வாசிங்களேன், மத்தேயு நற்செய்தி. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நான் பக்திமான், நீதிமான், இப்படி நிறைய நேரங்களில் நம்ம எல்லாருமே நாம் நினச்சிக்கிறோம், நான் நினச்சிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். வாசியுங்கள், மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரம், வாசிங்க 25வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீங்க நல்லா கவனிக்கணும், நீங்க மறந்துடக்கூடாது. 2 கொரிந்தியர் 11:2-3 விட்டுறக்கூடாது, அதை கையில் வச்சுக்கோங்க. அப்படி இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்ப அங்க வாங்க, நீங்க நல்ல பக்தியா இருக்கிறீங்க, ரொம்ப நீதிமான், யாரையுமே நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, மதிக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் அவங்க நினைக்கிறதெல்லாம் நாங்க தாங்க கடவுள் பிள்ளைங்க அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஐயோ கேடு. ஏன் அப்படி சொன்னாரு? இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையிலே வெளி அடையாளங்களை நம்பித்தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, என்ன அடையாளம்? ஒருத்தர் நல்ல ஆலயத்துக்கு வருகிறார், நல்ல ஜெபிக்கிறார், நல்ல பக்தியா இருக்கிறாரு, ரொம்ப வெளியே நிறைய காரியங்களை காண்பித்துக் கொள்ளுகிறார். உடனே நாமே நமக்குள்ள நிறைய காரியங்களை நினைத்துக் கொள்கிறோம், நிதானித்துக் கொள்ளுகிறோம். இப்படி வெளிப்புறமான அடையாளங்களை வைத்துத்தான் இன்றைய அன்றைய ஆன்மீகம் பயணித்துக் கொண்டே இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அவங்க நினைச்சாங்க உபவாசம் இருக்கணும், அவங்க தர்மம் பண்ணணும், அவங்க ஜெபம் பண்ணணும். ஆனா இந்த 3ஐயுமே இயேசு எப்படி பண்ணிட்டாரு? நீங்க சொல்லுங்க. 3மே அன்றைய காலகட்டத்தில் ஆண்டவருடைய பார்வையில வித்தியாசம் படுகிறது. 3 காரியத்தை சொல்லும் போது ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சொல்லுங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நோன்பு எப்படி இருக்கணும்? அவங்க எப்படி இருந்தாங்க? சாக்கு கூட உடுத்தினாங்க, சாம்பலை போட்டுக்கிட்டாங்க, நோன்பு இருந்தாங்க. அப்படிதானே? பேசுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா இயேசு என்ன பண்ணிட்டாரு? இங்க பாரு, சாம்பல் வேண்டாம், சாக்கு கூட வேண்டாம், நல்ல குளிச்சு மொழிகி தலைய நல்ல எண்ணெய் விட்டு சீவி சிங்காரிச்சு அப்படியே என்ன செய்யணும்? ஜம்முன்னு அன்னைக்கு தான் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி நில்லு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல போலித்தன்மையை மாற்றுகிறார். கவனிங்க தயவு செய்து. 2வது நீங்க பாருங்க, தர்மம் செய்கிறாங்க. தர்மம் செய்யும் போது எப்படி செஞ்சாங்க? இருக்கிறவனெல்லாம் கூப்பிட்டு அதை செய்யறது, இதை செய்யறோம், நாங்க தான் பாருங்க வல்லவர் நல்லவர் அப்படின்லாம் நிறைய காரியங்கள் வெளிப்பட்டது. ஆனா ஆண்டவர் மாற்றுகிறாரு. வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாது, தம்பட்ட அடிக்காதீங்க. 3வது ஜெபம் பண்றதுன்னா என்ன? இன்னைக்கு ஜெபிக்கிறவங்க அப்படின்னா பாருங்க, அழகாக இந்த ஜான் போஸ்கோட்ட ஒரு பல கேள்விகள் கேட்டாங்க. ஆனால் அதில் ஒரு கேள்வி ஜான் போஸ்கோ அழகான ஒரு விளக்கம் தருவார். நீங்க எப்பங்க ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, ஜெபம் என்பது என் வாழ்வு. பிரைஸ் தி லார்ட். என் வாழ்க்கையே ஜெபம் சார், என் வாழ்க்கையவே நான் ஜெபமாக மாற்றி விட்டேன். ஏதோ சில காரியம் மக்கள் பார்க்கணும், அடையாளமா இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க தம்பட்ட அடிக்காதீங்க. ரொம்ப மிகுதியாக பேசுறதுனால, உங்க கத்துறதுனால உங்க ஜெபம் கேட்கப்படுமா அப்படின்னா அந்த கதெல்லாம் இங்க இடப்படாது. என்ன செய்யணும்? உள்ளறைக்கு போ, மறைவாய் உள்ளதை காணும் உன் வானக தந்தையை நோக்கி என்ன செய்ய? மன்றாடு. அப்ப ஜெபம் என்பதும் தம்பட்டம் அடிப்பதல்ல, பந்தா பண்றதல்ல, அது கடவுளோடு உள்ள இணைப்பு என்பதை இயேசு இந்த உலகத்தில் மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்க வருகிற இப்ப நம்ம இந்த பகுதிக்கு வந்துருவோம். இங்க வந்துட்டோம்னா அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்ன? வெளியே உள்ள சுத்திகரிப்பு, வெளியே உள்ள தூய்மையை அவர்கள் மிகுதிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாசித்து பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ். நீங்க எதை கழுவுறீங்க? வெளியே நல்ல சுத்தமா இருக்கிறீங்க, வெளியே நல்ல பரவசமா இருக்கிறீங்க, வெளியே பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. ஆனா உள்ள சொல்லுங்க, உள்ள என்ன இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு,
உள்ளது முக்கியமா, வெளியே இருக்கிறது முக்கியமா? இன்னைக்கு நல்லா கவனிங்க தயவு செய்து. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அழகாக காண்பிக்கிறார். உங்கள் வெளிப்புறத்தை நீங்கள் தூய்மைப்படுத்துகிறீர்கள், ஆனால் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, எவ்வளவு அழகான ஒரு செய்தி ஆண்டவர் நமக்கு தருகிறார். எவ்வளவு அழகான அற்புதமான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கார்மைக்கல் அம்மையார் அப்படிங்கிற ஒரு அம்மா, அந்த கார்மைக்கல் அம்மா, அந்த அம்மா இந்த உலகத்துல அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஜெபம் தவம் பல மாதங்கள் உபவாசம் இருப்பாங்களாம். அப்படி உபவாசம்லாம் இருந்து அவங்க ஜெபித்து அவங்க நேர ஆண்டவரோடு தொடர்பில் இருப்பதாக அவர் நினைத்து கொண்டிருந்தாங்களாம். ஆனா பாருங்க, ஒரு நாள் அவர்கள் திடீர்னு அவர்களுக்கு ஒரு பலவீனம் தாக்கியது. வந்து பார்த்தாங்க, இறந்து போய் விட்டார்கள் என்று மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. அவங்களுடைய உடல்ல உயிர் இல்லை. அப்போ அவங்களுடைய அடக்க ஆராதனை எல்லாம் நடந்து கொண்டிருந்ததாம். அப்போ அடக்க ஆராதனைக்கு அவங்க அந்த எல்லா வேலைகளும் செய்து எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இவருடைய உடல் வைக்கப்பட்டு இருக்கிறது. மக்கள்லாம் வர்றாங்க, எல்லாரும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. நடந்த சம்பவம் அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா அந்த அம்மா எந்திரிச்சு உட்கார்ந்துச்சு. செத்து போன அம்மா எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு எல்லாரும் ஓடிடு. அப்போ அந்த அம்மாவை பார்க்குறாங்க, எல்லாம் பேய் வந்துட்டு போல அப்படின்னு. ஆனால் அந்த அம்மா எழுந்து உட்கார்ந்த உடனே கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் வந்து பார்த்து அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் உண்மையை கண்டு கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மா அழகா சொல்றாங்க, அவங்களுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் படித்த ஜெபம், நான் நினைத்த உபவாசம், நான் நினைத்த பக்தி, இதெல்லாம் விண்ணக வாழ்வுக்கு உரியது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க புனித அகஸ்தினாருடைய, அதே போல புனித லொயாலா இஞ்ஞாசியாருடைய அந்த அவருடைய வாழ்க்கை சரித்திரம், அவருடைய அந்த மன்ரேசா தியானம், இதெல்லாம் நீங்க தயவு செய்து பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் படிச்சு பாருங்க. நாம நினைக்கிற ஆன்மீகம் வேற, இயேசு கற்றுக் கொடுக்கிற ஆன்மீகம் வேற. நல்லா புரிஞ்சுக்கோ. நம்முடைய ஆன்மீகம், நம்முடைய ஆன்மீக பயணம் உண்மையானதல்ல, தெளிவானதல்ல. நம்ம ஏதோ வருஷம் ஒரு காரியத்தை பண்றோம், ஏதோ வாடிக்கையா வரோம், வாடிக்கையா போயிட்டு இருக்கிறோம். ஆனா நல்ல கவனிங்க. அந்த அம்மா சொல்றாங்க, நான் போன பொழுது என்னுடைய உடலை விட்டு என் ஆவி பிரிந்தது. அப்பொழுது ஆண்டவருடைய தூதர்கள் என்னை அழைத்து கொண்டு போனார்கள். போன பொழுது நான் நினைக்கிறேன், நான் ரொம்ப பக்தியானவா, ரொம்ப நீதியானவா, நான் நல்ல ஜெபம் பண்றமே அப்படி நான் நினைச்சிட்டு போனேன். ஆனா அங்க போனா ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட பொழுது என்னுடைய ஜெபம், என்னுடைய நல்ல சுபாவம் என்று நான் நினைத்தவைகள் எதுவும் அல்ல, நான் சரி செய்த தவறு என்று நினைக்காதவைகள் கூட எனக்கு முன்பாக நிறுத்தப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு ஆண்டவர் மீண்டும் ஒரு வாய்ப்பை அளித்தார். நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள, மனம் திரும்ப கடவுள் எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாருன்னு அதுக்கப்புறம் 20 ஆண்டுகள் சந்நியாசம் பூண்டு துறவரத்துக்குள் போய் அவருடைய வாழ்க்கையை அவர் முடித்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கை மாற்றம். 20 ஆண்டு வாழ்ந்த அந்த வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கைக்குள், ஒரு உண்மையான கடவுள் தேடுதலுக்குள், பிறரன்பு தேடுதலுக்குள் அவர்கள் பயணித்து இருக்கிறார். இது மாதிரி நிறைய பகுதிகள் இருக்கிறது. இங்க இருக்கிற நமக்கு தேவை என்ன தெரியுமா? வெளிப்புற தூய்மை அல்ல, உட்புற தூய்மை. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ். நல்ல பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வெளியே உங்களை தூய்மையா வைக்கிறது இல்ல, உங்கள் ஆத்துமாவை தூய்மைப்படுத்துங்கள். பாருங்க, அதனாலதான் ஆண்டவர் அழகாக சொன்னார். நமக்கு முதல் அற்புதமான ஒரு பகுதி யோவேல் 2ஆம் அதிகாரத்துல நமக்கு சொல்லப்பட்ட அற்புதமான காரியம் என்ன? வாசித்து பாருங்கள்.
13வது வசனம், 2 யோவேல் 2:13, நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். ஏன் உடையை கிழிச்சுக்கிறது? இல்லைன்னா நம்ம நிறைய நேரங்களில் நிறைய காரியங்களை மாறிக்கொள்வோம். நீங்கள் ஒரு பரிகாரமாக செய்கிறீங்கன்னா உங்களுக்கு பாராட்டுக்கள், ஆனால் அந்த பரிகாரம் சுயநலம் இல்லாமல் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க இயேசுவுக்கே புகழ். ஆனால் மனம் திரும்புவதற்காகத்தான் இந்த காலம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த காலம் மட்டும் இல்லை, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதனால சொல்றாரு, நீங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம். எதை கிழிச்சுக்கோங்க? வாசிங்களேன். உங்கள் இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவிடம் நீங்கள் திரும்புங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எதை கிழிக்க கூடாது? ட்ரெஸ்ஸை கிழிக்கிறது இல்லை, ஆடையை கிழிக்கிறது இல்லை. கிழிக்க வேண்டியது என்ன? உங்கள் இதயத்தை, உங்கள் உள்ளத்தை நீங்கள் இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னால சரி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய உள்ளத்தை பிசாசு வஞ்சிப்பான். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நான் மீண்டும் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திற்கு வருகிறேன். பவுல் சொல்றாரு, ஏவாவை வஞ்சித்த, ஏவாளை ஏமாற்றின சாத்தான் உங்கள் இருதயத்தை, பழைய மொழிபெயர்ப்பு இருதயம், உள்ளத்தை, உங்கள் உள்ளத்தை வஞ்சித்து விடுவானோ, ஏமாற்றி விடுவானோ என நான் அஞ்சுகிறேன் என்று எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அப்ப உள்ளமானது, நம்முடைய இருதயமானது எப்பொழுது வஞ்சிக்கப்படுகிறதோ அப்பொழுது நம் செயல்கள் மாற ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. செயல் எங்கிருந்து உருவாகிறது? செயல் எங்கிருந்து உருவாகிறது? செயல் எங்கிருந்து உருவாகிறது? உள்ளத்திலிருந்து உருவாகிறது. இங்க உருவாகாம இங்க வராது. அதனாலதான் அழகாக சொன்னாங்க, அகத்தின் அழகு. நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்க இருதயத்தில் இருந்தா காண முடியும். நீங்க என்னதான் கிளாமரா இருந்தாலும், என்னதான் என்ன பூசிக்கிட்டாலும், சிலர்லாம் பாருங்க நிறைய பூசிக்கிறாங்க. தமிழ் அழகா சொல்லுவாங்க, சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். அது மாதிரி உள்ள இருந்தாதான் சார் வெளியே வரும். சிலர்லாம் பாருங்க, நீங்க என்ன பேசினாலும் அப்படியே தான் இருப்பாங்க. ஏன்? அவங்க உள்ள அப்படிதான் சார் இருக்கு. சிலருடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நீங்க அவங்களுடைய செயல்பாடை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு காரியம் நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும், நீங்க என்னதான் பண்ணாலும், எத்தனை பிரசங்கம் கேட்டாலும், ஏன்னா அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. எங்க சொல்லுங்க, எங்க முடிவு எடுத்துட்டாங்க? உள்ளத்தில் எடுத்துட்டாங்க. ஏய், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். முடிவு எடுத்ததுக்கு முன்னால நீங்க அவங்களை நினைச்ச முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய இருதயம் வஞ்சிக்கப்படும் பொழுது 4 காரியங்கள் நடக்கிறது. நான் வேகமாக உங்களுக்கு காண்பித்து இந்த நாளிலே உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அதுக்கு முன்னால ஒரு பல்லவி பாடிடலாம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, இயேசுவே என் எஜமானரே, இயேசுவே என் எஜமானரே, கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, என் உள்ளத்தை அறிபவரே, உமது பிரசன்னத்தினால் என் இருதயத்தை நிரப்பியருளும். ஆமென். அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, பாருங்கள், நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய இருதயத்தை வஞ்சிக்கும்படியாக சாத்தான் பல விதத்தில் அவனுடைய செயல், அவனுடைய உடனிருத்தல் நம்முடைய உள்ளத்திலே பாதிப்புகளை கொண்டு வர ஆரம்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். முதலாவது, நீங்கள் தயவு செய்து இதை குறித்து சிந்திப்பீர்கள் என்றால், நம்முடைய இருதயமானது எப்படி பாதிக்கப்படுகிறது அப்படின்னா,
தயவு செய்து முதலாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வசனம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், வாசியுங்கள். நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார். தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவை வாய் பேசும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, உள்ள எப்படியோ அதுதான் நீங்க. பிரைஸ் தி லார்ட். உள்ள என்ன இருக்கோ அது அப்பப்போ வெளியே வந்துகிட்டே இருக்கும். நேற்று ஒரு அன்பு சகோதரர் சொன்னார், நல்ல ஜெப ஊழியம் செய்கிற ஒரு சகோதரர் ரொம்ப விரக்தியில ஒரு வேதனையில வந்தார். என்னன்னா, நான் ரொம்ப பக்திமான், நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு நான் ஒரு ஊழியத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். என் கூட இருந்த இன்னொருத்தர், அவரை பார்த்து நான் சொன்னேன், நான் கொஞ்சம் புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. இல்லைண்ணே கொஞ்சம் எனக்கு நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னோடனே, எங்கேருந்து தான் என்கிட்ட இருந்து ஆத்திரம் வந்ததோ அவனை அளவச்சிட்டேன். காயப்படுத்தும்படி வார்த்தையால் அவனை வேதனைப்படுத்திட்டேன். அவன் அழுதுகிட்டே போயிட்டான். என்னை அறியாமலே நான் அன்னைக்கு நேற்று ஊழியத்துக்கு போகலை, ஜபத்துக்கு போகலை, என் மனசு தாங்கலை, மனம் உடைஞ்சு போய் இவ்வளவு நீதிமான் நினச்சேன் அப்படின்னு நற்கரணம் முன்னால் போய் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்தா ஆண்டவர் சொன்னார், நீ பெரிய யோக்கியெல்லாம் கிடையாதுப்பா, நீ எப்படி இருக்க தெரியுமா அப்படின்னு எனக்கு காண்பித்த பொழுதுதான் என் நிலைமை எனக்கு புரிகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் எனக்காக ஆண்டவர் எனக்கு பேசுகிறார். நான் பெரிய யோக்கியம் நல்லவன்லாம் வரல. நம்ம உள்ளம் ஆண்டவர் சொல்ல பாருங்க, நல்ல கருவூலத்திலிருந்து, மீண்டும் வாசிங்க தயவு செய்து, நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலங்களிலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார். தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவை வாய் பேசும். உள்ள என்ன இருக்கோ அதான் சார் வெளியே வரும். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஏன் இன்றைய வாழ்க்கையில நம்முடைய உள்ளத்தை யார் ஆக்கிரமித்திருக்கிறார், நம்முடைய உள்ளம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நம்முடைய உள்ளமானது கடவுளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இல்லை என்றால் நம்முடைய உள்ளத்தை சாத்தானுக்கு தாரை வார்த்திருக்கிறோமா அப்படின்னா, நீங்க முதல்ல உங்களை யோசித்து பாருங்க, செக் பண்ணி பாருங்க. முதலாவது, இதை வேத வல்லுனர்கள் சொல்லும் பொழுது, சாத்தான் நமக்குள் குடியிருப்பதனுடைய முதல் அடையாளம் என்னவென்றால் வள்ளுவுதல், சறுக்குதல் என்று கூறுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். என்னது? உங்க ஆன்மா, நல்லா கவனிச்சு பாருங்க, உங்க ஆன்மா, உங்க இருதயம், உங்கள் உள்ளம் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உடனடியாக எந்த முடிவும் உலகத்தில் எடுக்கப்படுவது இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க இயேசுவுக்கே புகழ். எந்த பாவத்தையும் இந்த உலகத்தில் ஒரே நாளில் ஒரே நிமிடத்தில் யாராவது செய்திருக்கிறார்களா? கொஞ்சம் பேசுங்க. ஒரே நாள்ல ஒரே நிமிஷத்துல யாராவது பாவம் செஞ்சிருக்காங்களா? இல்லை. உலகத்தில் யாரும் உடனடியாக பாவத்தை செய்தார்களா, பாவத்துக்கு துணை போனார்களா அப்படின்னா யாருமே கிடையாது. அப்படின்னா நல்ல கவனிச்சு பாருங்க, முதலாவது சறுக்குதல், வழுக்குதல் என்று இதை வேத வல்லுனர்கள் கூறுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தயவு செய்து அதை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் நான் இதற்குரிய வேத வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம், கொஞ்சம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். திருவெளிப்பாடு நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கப்பா. திருவெளிப்பாடு 2:4-5 வாசிக்கிறீங்களா? நானே வாசிக்கிறேன். உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில், முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ். நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். முதலில் உன்னிடத்தில் காணப்பட்ட அன்பு இப்போது உன்னிடத்தில் காணப்படல. நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கிறார்.
முதலாவது உன்னிடத்தில் என் மீது இருந்த அந்த காதல், அந்த அன்பு இப்பொழுது உனக்கு இல்லாமல் போய்விட்டது. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த அன்பு என்ன செய்து தெரியுமா? தடம் புரளுகிறது, வழுக்குகிறது, சறுக்குகிறது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினார். நீங்க தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் கொஞ்சம் குறிப்புக்காக மைண்ட்ல வச்சுக்கோங்க. 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தொடக்க நூல்ல ஆதியாகமத்தில் ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பேசினாரு. நீ இருக்கிற இடத்தை விட்டு வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா. அப்படியே அவர் புறப்பட்டார். ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார். பாருங்க, நீ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு காட்சியின் வழியாக அப்படின்னு அநேக பகுதிகள் எழுதியிருக்கு. ஆனா ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் கடவுளை வாக்குறுதி ஆபிரகாமுக்கு நிறைவேறியது. நிறைவேறியதா? எப்ப நிறைவேறிச்சு? 100 வயதுல ஆபிரகாமுக்கு யார் கொடுக்கப்பட்டார்? ஈசாக்கு கொடுக்கப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஈசாக்கு பிறந்த பின்பு ஒரு நாள் கடவுள் ஆபிரகாமை சந்தித்தார். சந்தித்தாரா? ஒரு நாள். எப்போ? அப்படியே ஈசாக்கு வளர்ந்துக்கிட்டே வராரு. இப்போ ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன தெரியுமா? எப்ப அங்க வா, நீ என்ன ஒன்று ஆளே காணுமப்பா. பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சோன்னா மாப்பிள்ளை புது மாப்பிள்ளையை பார்த்தா, என்னப்பா உன்னை ஆளையே கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு பார்த்தது, உன்னை ஆளையே காணமையா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதை மாதிரி ஆண்டவர்கார், என்னப்பா அப்பப்போ வந்து வெளியே நிற்பியே, இப்போ உன்னை ஆளையே காணமே அப்படின்ட்டு ஆண்டவர் அங்கே அழகான ஒரு காரியத்தை வைக்கிறார். என்ன தெரியுமா? நீ அதிகம் அன்பு செய்யும் உன் ஒரே மகன் ஈசாக்கை எனக்கு பலி கொடு என்று ஆண்டவர் கூறுகிறார். இது நமக்கு தெரிந்த பகுதிதான். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கடவுளுக்கும் ஆபிரகாமுக்கும் உள்ள தொடர்பு ஒரு பெரிய இடைவெளியாக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு உள்ள உறவில் என்னுடைய ஆத்தும இரட்சகரான இயேசுவுக்கும் என் ஆன்மாவுக்கும் இடையில் உள்ள தூரம் என்ன? இந்த முதல் நாளில் தயவு செய்து சோதித்து பாருங்கள். சோதித்து பாருங்கள். நல்ல கவனிக்கணும். பின்னால இருக்கிற அன்பு நண்பர்கள், அன்பு உறவுகள், பெரியவர்கள், நீங்க யாரா இருந்தாலும் சரி, கடவுளுக்கும் உங்கள் ஆத்துமாவுக்கும் இடையில் எத்தனை இடைவெளி உருவாகி இருக்கிறது. இன்னைக்கு அழகான ஒரு நீதியான ஒரு போதனையை ஒரு அற்புதமான ஒரு குருவானவர் சொன்னார். நீங்கள் என்ன செயலை வேண்டுமானாலும் செய்வதற்கு சாத்தான் உங்களை விட்டு விடுவான். விடுவானா? நீங்க ஆலயத்துக்கு கோயிலுக்கு வரலாம், செயற்படலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நான் ஊழியம் பண்ணலாம், ஊழியம் கூட பண்ணலாம். ஆனா கடவுளுக்கு முன்பாக உங்களை அமர வைப்பதில் சாத்தான் ஒரு நாளும் விரும்பவே மாட்டான். ஏன்? இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. இறைவனுடைய பாதத்தில், இறைவனுடைய பிரசன்னத்தில் இன்னைக்கு அமர முடியாதபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அதான் புரிஞ்சுக்கோங்க. ஏன் ஆண்டவர் வந்து ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நீ அதிகம் அன்பு செய்யும் உன் ஒரே மகன் ஈசாக்கை எனக்கு பலி கொடு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எவ்வளவோ காரியங்களை நாம் செய்கிறோம். இதெல்லாம் ஆன்மீகம் தான். ஆனா எனக்கும், நான் முதல்ல நம்ம அழகா புனிதர்களுடைய கூற்ற படித்தோம், ஒரு அமைதியற்ற இருதயம், கடவுளால் நிரப்பப்படாத இருதயம், அது நிறைவான இருதயமாக ஒரு நாள் இருக்க முடியாது. இறைவனால் நிரப்பப்படாத ஒரு இருதயம், இறைவனால் தொடப்படாத இருதயம் ஒரு நாளும் நிறைவு உள்ளதாக அது இருப்பது இல்லை. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நான் வாசித்த பொழுது நீங்கள் தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க பாருங்க, தொடக்கத்தில் இருந்த அன்பு இப்போது இல்லை.
பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, என்ன இல்லை? தொடக்கத்தில் இருந்த அன்பு இப்போது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் மீது சிநேகம் இல்லாமல், ஆண்டவர் மீது அன்பு இல்லாத இருதயம் என்ன செய்யும்னா, அது இந்த உலக வாழ்க்கையில அதிகமான நாட்டத்திற்குள்ளாக போய் கடவுளை விட்டு அது வழி விலகி போகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அழகா சொன்னாரு, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த முதல் பகுதி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அவங்களுடைய ஆன்மா இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எரேமியா எடுத்து வாசியுங்கள். 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. எரேமியா 2:13. ஏனெனில் என்னுடைய மக்கள் 2 தீச்செயல்களை செய்தார்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ். நல்ல சத்தமா சொல்லுங்க, மரியே வாழ்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய மக்கள் 2 தீச்செயல்களை செய்தார்கள். என்ன தீச்செயல்கள்? பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை அவர்கள் விட்டுவிட்டார்கள். தண்ணீர் தேங்காத ஓட்டை தொட்டிகளை அவர்கள் தங்களுக்கென்று தெரிந்து கொண்டார்கள். நீங்க கொஞ்சம் லேசா கொஞ்சம் பாருங்களேன், தயவு செய்து பாருங்கள். நீங்கள் ஆதாம் ஏவாளாக இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையில நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கடவுள் தான் அவர்களை உண்டாக்கினார், கடவுள் தான் அவர்களுக்கு அனைத்தையும் கொடுத்தார், எல்லா அதிகாரமும் கொடுத்தார். ஆனால் அவர்கள் தெரிந்து கொண்டது என்ன? ஓட்டை தொட்டி. இஸ்ரேல் ஜனங்களை 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். பிரைஸ் தி லார்ட். 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் விடுவித்தார். பாலும் தேனும் ஓடும் கானானை நோக்கி ஆண்டவர் அவர்களை பயணிக்க வைத்தார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆனா அவங்க புறப்பட்டாங்க. புறப்படும் போது எப்படி போனாங்க? பைபிள் சொல்லுகிறது, பொன்னோடும் பொருளோடும் எகிப்தியர்களுடைய பார்வையில் அவர்களை விரும்பத்தக்கவர்களாக மாற்றி ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்து அவர்களை அனுப்பி வைத்தாராம். பிரைஸ் தி லார்ட். ஆனா புறப்பட்டு போனவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? பொங்கி வழிந்தோடுகிற நீரூற்றாகிய ஆண்டவரை விட்டுட்டு தங்களுக்கென்று விடுதலை பயணம் 32ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்றால், தங்களுக்கென்று பொற்கன்று குட்டிகளை அவர்கள் செய்து கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ். ஆண்டவரை அவர்கள் விட்டார்கள். கடவுளை விட்டு விலகி, இறைவனை விட்டு விலகி அவர்கள் பொற்கன்று குட்டியின் மீது தங்கள் இதயத்தை பதித்தார்கள். அநேகருடைய வாழ்க்கை கடவுளை விட்டு விலகி இருக்கிறது, கடவுளை விட்டு தூரமாய் இருக்கிறது. தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை விட்டு வழி விலகி வழுக்கி சறுக்கி விழுந்து கிடக்கும் நிலையில் நாம் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அப்ப பாருங்க, இந்த உலகத்தில் உங்கள் இதயம் வஞ்சிக்கப்படுவது என்பது என்ன அப்படின்னா, கடவுளோடு உள்ள உறவை விட்டு நீங்கள் எப்பொழுது விலகுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள். உங்கள் இருதயம் சறுக்கி வழுக்கி கொண்டு போகிறது என்பதை புரிந்து மனமாற ஆண்டவர் அழைப்பு தருகிறார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, இந்த இருதயம் வழுக்கி சறுக்கி போகும் பொழுது அது எந்த நிலைமைக்கு தள்ளப்படும் என்றால், வாசியுங்கள் தயவு செய்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம். நல்ல கவனிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 31வது வசனத்துக்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். 33 31வது வசனம் வாசிங்க பாப்போம். என் மக்கள் வழக்கம் போல உன்னிடம் வருகின்றனர். பிரைஸ் தி லார்ட். நல்ல கை கொடுத்து சொல்லுங்க, எப்படி வர்றீங்க? நல்லா சொல்லுங்க. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு பூசைக்கு வரலன்னா எனக்கு என்ன வராது, தூக்கமே வராது. இது நல்ல சில பேர் அப்படி இருக்கிறோம், வாழ்த்துக்கள். ஆனா சிலருக்கு இது என்ன செய்யுது, ஒரு வழக்கம்
பழக்கம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்தி இல்லைன்னா நம்முடைய சில பாரம்பரியம் இதில் நம்ம பழக்கமாக வைத்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். கத்தோலிக்க திருச்சபைக்கு உரிய பாரம்பரியம்தான், பாரம்பரியமும் வழிபாடும் நமக்கு கொடுக்கிற உயிராற்றல். பிரைஸ் தி லார்ட். கத்தோலிக்க திருச்சபையினுடைய பாரம்பரியம், இந்த உலகத்தில் எத்தனை சபைகள் வந்தாலும் கத்தோலிக்க திருச்சபைக்குரிய அந்த பாரம்பரியம் தான் திருச்சபையினுடைய வலிமையாக இருக்கிறது. பாரம்பரியத்தை ஒரு நாளும் இழக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்றார், வழக்கம் போல உன் ஜனங்கள் என்னிடத்தில் என்ன செய்றாங்க? வர்றாங்க. நல்லா கவனிங்க, வழக்கம் போல வருவாங்க. ஆனால் வழக்கம் போல வந்துட்டு எப்படிங்க போனாங்க? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் இந்த 33ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, ஏய் உன்னைய நான் எருசலேமுக்கு காவலாளியாக நிறுத்துகிறேன். நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் எருசலேமுக்கு காவலாளியாக நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, இங்க வா, ஒரு பாவி அவன் பாவத்தில் அழிஞ்சா அவனுடைய இரத்த பழியை நான் உன் மேல போடுவேன், ஏன்னா நீ அவனை எச்சரிக்கல, அப்ப எச்சரிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் அவருக்கு இந்த காரியத்தை சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா உன் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, உன் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா வழக்கம் போல வருகிறார்கள். எப்படி இருக்காங்க சொல்லுங்க? எப்படி இருக்காங்க? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கிறிஸ்தவங்க தான், ஆனா எப்படி இருக்கீங்க? நாங்க அப்படிதாங்க இருப்போம் சார். நான் அப்படிதான் இருப்பேன். நீங்க பேசிட்டு போயிட்டே இருக்க. நாங்க அப்படிதாங்க இருப்போம். நீங்க தப்பா இருக்காங்க. இது எதுக்குதுன்னா உன் இருதயத்தை சாத்தான் வஞ்சிக்கிற நிலை. முதலாவது கடவுளை விட்டு விலகி செல்லுகிறது. இந்த விலகி செல்லுகிற இருதயம் எதுக்கு, எந்த நிலைமைக்கு தள்ளப்படுதுன்னா அதுக்குன்னு ஒரு வழக்கத்தை உருவாக்கிடும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் ஒரு புனிதர் எழுதுகிறார், நீங்கள் இந்த உலகத்தில் எத்தனை பக்தி முயற்சியை செய்தாலும் சாத்தான் அதற்கு தடையாக இருப்பதில்லை. ஆனால் மனம் மாறுவதை அவன் அருவருக்கிறான். பக்தியில் இருக்கிறது சாத்தானுக்கு பிரச்சனையா? நீ காலில் செருப்படாம போ, எத்தனை நாள் உபவாசம் இரு, உடம்புல என்ன வேணாலும் சாட்டை எடுத்து அடிச்சுக்கோ, என்னன்னாலும் பண்ணு. ஆனால் அங்கே பாரு, அன்னைக்கு ஒரு ஃபாதர் அழகா சொல்றாரு, ஐயா நோன்பு இருக்கணும் ஜாமி, நாங்கள் தவசு போகிறோம் ஜாமி, நடக்க போகிறோம் ஜாமி அப்படின்னு வந்து கூட்டமாக வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி சவுமானெல்லாம் எல்லாம் ஆளுக்கு ஒரு கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் தான் என் கழுத்தில் போட்டு விடணும்னு போட்டு விட வச்சு கடைசியில் என்னையும் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் போகும்போதெல்லாம் சாமி ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. ஜெபம்லாம் பண்ணி கடைசியில் போய் ட்ரெஸ்ஸை களத்தை மூணு கொட்டி பூச வச்சா காலெல்லாம் விழுந்தான். பூச முடிஞ்சு அங்கேயே தான் இந்த உடுப்பை தான் கலத்தி வச்சுட்டு திரும்பி பார்த்தா ஒருத்தனையும் காணோம். எங்கேயா நாங்கள் சாமி இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க சாமி, எங்கேயா மாதா கோயில்லையா? இல்லை சாமி, டாஸ்மார்க்ல சாமி. ஏன் வழக்கம் என்ன? இங்க பாருங்க, எங்க வழக்கம் எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. வழக்கம் என்ன சார்? நாங்க இப்படித்தான் இருப்போம். நல்லா கவனிச்சு பாருங்க. எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு ஆண்டவர் சொல்ல, நீ என்னத்தான் கத்துனாலும், நீ என்னத்தான் பேசினாலும் உன்னுடைய மக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அவர்கள் வழக்கம் போல வருவாங்க. அழகா இருக்கு பாருங்களேன், நீங்க படிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். நீங்க நல்லா படிச்சவங்க அழகா படிச்சுப்பீங்க. நீங்க கூட சேர்ந்து படிச்சிருங்களேன், கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். இந்த வார்த்தையை பாருங்களேன். வழக்கம் போல அவர் என்ன செய்வாங்க? உன்னிடத்தில், சொல்லுங்க, உன்னிடத்தில் வருகின்றனர். வந்து அவர்கள் முன்னிலையில் அமர்ந்து உன் சொற்களை கேட்கின்றனர். கேட்கிறான் பார், எப்படி கேட்கிறான்? தேன் வந்து பாயுத சாமே அப்படின்னு நல்ல அழகா கேட்கிறான்.
காதுக்கு இனிமையா இருக்கு. பிரதர் நல்லா பாடினீங்க, ஃபாதர் நல்லா பிரசங்கம் பண்ணீங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, கேட்கறதுல எங்களுக்கு கில்லாடி யாருமே கிடையாது, நாங்கெல்லாம் அவ்வளவு நல்லவங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா கேட்டாங்க, கேட்ட என்ன தெரியுமா அழகா சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு, கேட்கின்றனர் ஆனால் அவற்றையோ கடைபிடிப்பதில்லை. லிசன், தயவு செஞ்சு கவனிங்க. கேட்கிற கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு இருக்காங்க. திருத்தந்தை பிரான்சிஸ் மீண்டும் மீண்டும் கடைசி வர இந்த திருச்சபைக்கு கொடுத்த ஒரு அறைகூவல், இன்றைய கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள், கேட்பதை நடைமுறைப்படுத்துவதில்லை. பிரைஸ் தி லார்ட். கேட்கிறோம், ஆலயத்தில் கேட்கிறோம், ஜபத்தில் கேட்கிறோம். எத்தனையோ இன்னைக்கு முந்தியெல்லாம் ஒரு வசனம் போய் கிடைக்காத காலம். ஆனா இன்னைக்கு எந்த சேனல், எத்தனை யூடியூப், ஆயிரக்கணக்கான ஃபாதர்ஸ், எவ்வளவோ பேர் பேசுறாங்க. ஆனால் கேட்கின்றனர். நல்ல கவனிங்க. யாக்கோபு முதல் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்ல கவனிங்க, நீங்க நல்ல புரிந்து கொள்ளுங்கள். எனக்காக ஆண்டவர் உங்களுக்காக பேசுகிறார். வாசியுங்கள். யாக்கோபு வாசிப்போம். முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிங்க. 22வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இறை வார்த்தையை, நான் அதுக்கு முன்னால 21 படிக்கிறேனே, வாசிங்க. எனவே எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள். கை தட்டுங்க பார்ப்போம். இன்னைக்கு கேட்கிற கூட்டம் தேவையில்லை, கேட்கிறவர்கள் நடக்கிறவர்களாக மாறணும். ஆனா சாத்தானுக்கு கேளுப்பா, நல்லா கேளு, யார் பத்த புள்ளியோ கேளு. கேட்கிறதுலாம் நம்ம கில்லாடிகள். ஆனால் அழகை ஏமாற்றுகிறது. இந்த இருதயம் என்ன செய்கிறது தெரியுமா, கேட்கிறதுலையும் வர்றதுலையும் போறதுலையும் வழக்கமாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, எப்படி இருக்காங்க நீங்க? அதனாலதான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். தயவு செய்து எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் நல்ல கவனிங்க. 58ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த வார்த்தையை நான் வாசித்த பொழுது உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக, ஆச்சரியமாக, உண்மையிலே என்னைய பத்தி ஆண்டவர் எழுதியிருக்காங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிட முடிந்தது. நீங்க புரிந்து கொள்வீங்க உங்களுக்காக. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க பார்ப்போம். எசையா 58:8 எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நீங்க படிச்சு பாருங்க. அதுல 2வது வசனத்தை பாருங்களேன். அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலவும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்பவர் போலவும் நாள்தோறும் என்னை எப்படியா ஏக்கா சொல்லுங்க, எப்படியா நீங்க என்ன நாள்தோறும் சொல்லிவிட்டிய, எப்படி தேடுறாவலாம்? நேர்மையானவற்றை செய்கிற மக்களினத்தை போலவும், நேர்மையானவற்றை செய்கிற மக்களினம் போலவும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலவும் நாள்தோறும் என்னை தேடுகின்றனர். ஆண்டவர் சொல்றார், நேர்மையான மக்களாம் பாவங்க, நாள்தோறும் டெய்லி அவங்க என்ன தேடுறாங்க. ஆனா யார் இவங்க? சொல்லுங்க, யார் இவங்க? இதெல்லாம் பழக்கம், வழக்கம். சொல்லுங்க, பேர் என்னது? பேச மாட்டேங்கிறீங்களே. இது பேர் என்ன சிஸ்டர்? பழக்கம். பிரதர், என்னது? வழக்கம் சார். நாங்க எங்களுக்கு ஒரு பழக்கம் வச்சிருக்கோம்ல, ஒரு வழக்கம் வச்சிருக்கோம். ஆனா இவங்க யாரு தெரியுமா? ஆண்டவரே சொல்றாருங்க. வாசிங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அதுல 4வது வசனத்தை படிங்க. அதுல 3ல இருந்து படிங்க. உங்கள் வேலையாட்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தை நாடுகிறீர்கள், உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகிறீர்கள், வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக
தெரிந்து கொள்வது. ஒருவன் நாணலை போல தன் தலையை தாழ்த்தி சாக்குடையும் சாம்பலையும் அணிந்து கொள்வது எனக்கு ஏற்ற நோன்பு, எனக்கு ஏற்ற நோன்பா? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கிறீர்கள்? கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்க பழக்கம் உங்க வழக்கம் இது இல்லப்பா. பிரைஸ் தி லார்ட். நீ பிசாசு என்ன பண்ணிருந்தான்? வழக்கம் போல நம்மளை கொண்டு போறான். ஆனா நீங்க நல்லா குடிச்சு பாருங்க, வழக்கம் போல இன்னைக்கு அநேகர் இருக்கிறார்களே தவிர மனமா இத்தனை ஆண்டுகள் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆன்மீகம் எனக்குள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது? இத்தனை ஆண்டுகள் கொடுக்கப்பட்ட இந்த வழிபாடுகள், எனக்கு கொடுக்கப்பட்ட கத்தோலிக்க திருச்சபையின் இந்த பாரம்பரிய இந்த வேத புரட்சிகள் எனக்கு என்ன ஆன்மீக மாற்றத்தை கொண்டு வந்தது? எல்லாமே கொடுத்தாச்சு. அதான் பைபிள் அழகா சொல்றது, இனிமேல் மனிதன் கடவுளிடத்திலே போய் சாக்கு போக்கு சொல்ல வழியே இல்லை. வழக்கமான ஒரு கூட்டமா நம்ம இருந்தோம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்று இந்த நாள் கூட நமக்கு முன்பாக ஒரு நாள் கடவுளுக்கு முன் கணக்கு கொடுக்கும் நாளாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வழக்கமா வராங்க, வழக்கமா போறாங்க, வழக்கத்தை தான் அவங்க பார்த்தாங்க. நீங்க பைபிள்ல நீங்க பரவ படிச்சுக்கோங்க, நேரம் இல்லை. நீங்க பாருங்க, சாமுவேல் சவுலை ராஜாவா மாத்தினாரா? சொல்லுங்க, மாத்தினாரா? சவுலை ராஜாவா மாத்திட்டாரு. சவுல் ஒரு ராஜாவாக இஸ்ரவேலின் முதல் அரசன். ஒரு நாள் சவுலுக்கு ஒரே ஒரு காரியம் தெரியுது, எப்ப யுத்தத்துக்கு போனாலும் சாமுவேல் வருவாரு, ஒரு பலி அர்ப்பணிப்பாரு, அதுக்கப்புறம் போன இடத்துல வெற்றி கிடைச்சிடும். இப்ப என்ன பண்ண நடந்துச்சுன்னா, சாமுவேல் இறைவாக்கினர் வர காலதாமதம், சொல்லுங்க, காலதாமதம் ஆயிட்டு. சவுல் என்ன பண்ணா? போருக்கு போக முன்னாடி, யுத்தத்துக்கு போக முன்னாடி அவரே வழக்கம் போல என்ன பண்ணிட்டாரு? சாமுவேல் வர லேட்டான நம்மளே கொடுத்துருவோங்க அப்படின்னு. சில பேர்ல இப்ப என்ன பெரிய சாமி அன்னைக்கு ஒருத்தர் தப்பா எடுத்துக்கிறாங்க, நீங்க யாரும் செஞ்சுறாங்க. பிரைஸ் தி லார்ட். நான் ஒருத்தர் கேட்டேன், ஏன் பூசைக்கெல்லாம் போறது உண்டு, 50 வயசு தான், முடங்கிலாம் போல, கை கால் நல்லா தான் இருக்கு அவனுக்கு, பூசைக்கு போறது இல்லையா? அதான் மாதா டிவில பூசை பார்க்கிறோம்ல. நான் சரியா மாதா டிவில பூசை பார்க்க எட்ட தூரத்துல தானே கோயில் இருக்கு, சரி பூசை பார்க்க நன்மை எப்படியா எடுப்பேன் அப்படின்னு. அவன் அழகா சொன்னான் பாருங்க, ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு மேரி பிஸ்கட். நீங்க செஞ்சிடாதீங்க தயவு செஞ்சு. மேரி கோல்டு பிஸ்கட் ஒன்று எடுத்துக்கிட்டு வரான், டேபிள்ல வச்சுக்கிட்டு வரான், பூசை பார்ப்பாராம். பூசை பார்த்துக்கிட்டு சாமி வசத்தும் போதெல்லாம் அவரும் வசத்திக்கிடுவாராம். கடைசியில் இதோ இறைவன் செம்மறி எல்லாம் முடிஞ்ச உடனே அவரே எடுப்பாரு, எடுத்து என்ன செஞ்சுக்கிடுவாரு? உடைச்சி, ஆண்டவரே, நான் உட்கொள்ளும் இந்த திருவுடலும் திருத்தும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் இல்லாமல் முடிவில்லாத நித்திய வாழ்வுக்கு என்னை சாப்பிட்டு பூசை முடிஞ்சது அவருக்கு. நாங்கிட்ட நீ நல்லா இருப்பையா, எப்படிலாம் கண்டுபிடிக்காங்க, ரூம் போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி. பிரைஸ் தி லார்ட். இவனு என்ன, எனக்கு தலை சுத்திட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கோம்யா. இன்னைக்கு திருச்சபையின் மக்கள் ஒன்று இந்த சவுல மாதிரி ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கோங்க, வழக்கமா சாமுவேல் பண்றாரு, நானும் பண்ணுவேன்னு பண்ணாங்க. அதுதான் அவனுக்கு கடைசி சாப்டர். பிரைஸ் தி லார்ட். அதோட அவன் கதை முடிஞ்சது. தயவு செஞ்சு வழக்கமா இருக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு முன்பு இருக்கிற அனுபவம் வழக்கமான அனுபவம் அல்ல, அது புதிய அனுபவம். கைத்தட்டுங்க பார்ப்போம். அதனாலதான் அழகா பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவரே காலைதோறும் உம்முடைய கிருபை, பேச மாட்டேங்கிறீங்களே, காலைதோறும் உம்முடைய கிருபை புதியது, நியூ. நீங்க பைபிள் எடுத்து பாருங்க,
ஆண்டவர் செய்த செயல்கள் நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்களேன். கவனிங்க. ஒரு நாள் இதை முடிச்சு இந்த பகுதி எனக்கு அப்படியே ஆண்டவர் சொல்லும்போது இந்த பகுதியை ஞாபகப்படுத்தி சொல்றாரு. ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீருக்காக என்ன பண்ணாங்க? மோசேட்ட வந்து தண்ணி தருவியா தரமாட்டியா வாதாடினாங்க. உடனே மோசே என்ன பண்ணாரு? ஆண்டவருக்கு முன்னாடி நிக்காரு. யாரு பத்த பிள்ளையோன்னு ஆண்டவர் சொன்னாருங்க, பாரியா போ, நேர போ, அந்த மலையில என்ன செய்ய, கற்பாறையை தட்டு அப்படின்னாரு. தட்டிட்டாரு. ரெண்டாவது அதே போல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டாரு. இந்த ஜனங்கள்லாம் கத்திக்கிட்டே இருந்தாங்க. மோசேயை கூப்பிட்டாரு. மோசே, நீ அந்த கற்பாறையின் முன்பாக போ, உனக்கு முன்னால நான் நிற்பேன், நீ என் கூட பேசு. என்ன சொன்னாரு? நீ என் கூட பேசுன்னு ஆண்டவர் சொன்னாரு. நீ என்கிட்ட பேசுப்பா, நான் உனக்கு தண்ணீர் தருவேன்னாரு. ஆனா இவருக்கு வழக்கம் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கை வழக்கம் இல்ல. கிறிஸ்தவ ஜீவிதம், கிறிஸ்தவ வாழ்க்கை அன்றாட நல்ல கொஞ்சம் பாருங்க. ஒவ்வொரு புனித ஜான் மரிய வியானி சொல்லுகிறார், ஒவ்வொரு திருப்பலியிலும் எனக்கு கடவுள் புது அனுபவத்தை தருகிறார். கை தட்டுங்க பாப்போம். ஒவ்வொரு கல்வாரி பலியிலும், ஒவ்வொரு திருப்பலியிலும் புதிய அனுபவத்தை கடவுள் நமக்கு கற்றுத் தருகிறார். வழக்கமா வந்துட்டு போவாதீங்க. வழக்கம் போல கோலை எடுத்தாரு, பாறை அடிச்சாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? உண்மையிலே ஒரு பெரிய வேதனை. நீங்க மோசையை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா தான் தெரியும். மோசையை கூப்பிட்டு அவர் அழுதுட்டே பேசிட்டு உங்ககிட்ட, ஏயா என்னையா ஆச்சு அப்படின்னா, காதை அடைச்சிட்டுப்பா, வழக்கம் போல போய் தட்டிவிட்டேன். தட்டினதெல்லாம் தப்பாயா? தட்டினதுக்கு நீங்க பாருங்க, என்னெல்லாமோ பாவம் பண்ணிட்டு பரலோகத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மனுஷன் கம்பெடுத்து அடிச்சதுக்கு ஆண்டவர் சொல்லிவிட்டாரு, எப்பா இதுக்கு மேல நீ போக மாட்ட, அப்படிதானே? இதுக்கு மேல நீ என்ன செய்ய மாட்ட, கானானுக்குள்ள போக மாட்ட. அந்த ஆள் கத்தி கதறி கடைசியில் சொன்னாரு, மேல இருந்து பாரியா. அவ்வளவுதாங்க. தயவு செஞ்சு வழக்கமான இருக்காதீங்க. வழக்கம் எங்க கொண்டு போகுதுன்னா, உங்களை கடவுளை விட்டு பிரித்து அந்த வழக்கம் உங்களை பாவத்தை நோக்கி கொண்டு போகும். அதனுடைய விளைவுதான் வழக்கம் போல வந்து தூண்ல சாஞ்சி பூசையில தூங்கிக்கிட்டு இருக்கிறது. சிலர் பாருங்க ரொம்ப கரெக்டா வந்துருவாங்க. கோயில்ல பெல்லே அவங்கள வச்சுதான் அடிக்கும். எங்க ஊர்ல சக்கரீசியார் ஒருத்தர் உபதேசியார், அவர் சொல்றாரு, கரெக்டா பாருங்க, நான் எந்திக்கனே இல்லையோ ஒரு அம்மா எங்க பக்கத்து வீட்டுல தட்டி என்னை கூட்டு போயிரும். அலாரம் அந்த அம்மா தான். ஆனா கோயில் என்னப்பா பண்ணுவா, தூங்கிடுவா. நல்ல ஃபேனுக்கு கீழே வந்து தூணே சாஞ்சாலும் அவ சாய மாட்டா. ஏன்னா வழக்கமா இருக்காங்க. இத சரியா? சரி, நேரமாயிரும். மூணாவது படிச்சிருவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மூன்றாவது, இந்த வழக்கம் உங்களை எதை நோக்கி நகர்த்துகிறது? உங்கள் இருதயத்தை எதை நோக்கி நகர்த்துகிறது என்றால், பாவத்தை நோக்கி நகர்த்துகிறது. எதை நோக்கி நகர்த்துகிறது? மூணாவது, அவங்க வழக்கமா இருந்த விளைவு என்ன அப்படின்னா, பாவம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கொஞ்சம் லைட் அப்படியே எடுத்துக்கோங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நீங்க வாசிங்களா பார்ப்போம். 7ஆம் அதிகாரம். கொஞ்சம் நல்ல இந்த பகுதியை பாருங்க. எரேமியா 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வந்தீங்கன்னா அந்த பகுதியில் ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வாசித்து பாருங்களேன். எரேமியா 7ஆம் அதிகாரம் வாசிங்க. 2ஆம் வசனம். ஆண்டவரின் இல்ல வாயிலில் நின்று அறிவிக்க வேண்டியது. வாசிக்கிறீங்களா? வாசிங்க பார்ப்போம். இப்போ அதில் நான் வேகமாக வருகிறேன். இந்த பகுதியை நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ். 4ஆம் வசனத்தை படிங்க. ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில் எனும் ஏமாற்று சொற்களை நீங்கள் நம்ப வேண்டாம். ஏன் தெரியுமா? இவங்க எங்க நிற்காங்கன்னா ஆண்டவருடைய கோயில்ல தான். ஆனா 8ஆம் வசனத்தை பாருங்க. நீங்களோ பயனற்ற சொற்களை நம்புகிறீர்கள், களவு, கொலை, விபச்சாரம் செய்கிறீர்கள், பொய்யான இடுகிறீர்கள், பாகாலுக்கு தூபம் காட்டுறீங்க, நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை வழிபடுறீங்க. ஆயினும் என்ன போட்டிருக்கு? 10ஆம் வசனத்தை எல்லாரும் படிக்கலாமா? ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோவிலுக்குள் வந்து ஏன் முன்னால நின்று கொண்டு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கிறீர்கள்.
அருவருப்பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு? என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கள்வர் குகையாக மாறிவிட்டதா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் பெயர் விளங்குகிற கோவில் இப்ப உங்களுக்கு என்னவா மாறிட்டே? கள்வர் குகையாக மாறிவிட்டதா? பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சு பாருங்க. முதல்ல என்ன ஆயிட்டு சொல்லுங்க? முதல்ல இந்த இருதயத்தை இணையுது கடவுளை விட்டு பிரித்து, கடவுளை விட்டு விலகுகிற இந்த இருதயம் வழக்கத்தை நோக்கி போகிறது. வழக்கமா இருக்கிற இந்த இருதயம் கடவுள் முன்னாலதான் இருக்கு, ஆனா என்ன செய்கிறது? பாவத்தை செய்கிறது. பிரைஸ் தி லார்ட். நான்காவது இந்த இருதயத்தோட நிலைமை என்ன அப்படின்னா, வாசிங்க யோவான் 8ஆம் அதிகாரம். அடுத்து ஆராதனைக்குள்ள போக போறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் கவனிங்கப்பா. யோவான் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. இயேசு சொல்கிறார், பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ரோமர் 7ஆம் அதிகாரம் செக் சோதிச்சு பாருங்க. 7ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கிறியாப்பா? வாசிங்க பாப்போம். நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, ஏனெனில் என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமை தான் செய்ய முடிகிறது. இத்தகையதொரு செயல்முறை என்னுள் காண்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நான் விரும்புறது என்னது? நல்லது. ஆனா நான் செய்யறது என்னது? தீமை. ஏன்? என்னை கடவுளுக்கல்ல தீமைக்கு, தீயோனுக்கு நான் அடிமையாக ஒப்பு கொடுத்து விட்டேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தை தயவு செய்து இன்று கடவுளுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆதியில் விலகிய அன்பு இப்ப இல்லாம போயிட்டு, ரெண்டாவது கடவுளுடைய அந்த அன்புல இல்லாம போய் வழக்கம் போல வந்துட்டு போறவங்களா நம்ம இருக்கிறோம். மூன்றாவது அந்த கடவுளுடைய பேரன்பை, கடவுளுடைய நேசத்தை உதறி தள்ளிவிட்ட நாம் பாவத்திற்கு அடிமையாகிறோம், பாவத்தை செய்கிறோம். பாவத்தை செஞ்சுட்டு நல்லா இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனா பாருங்க, பாவம் என்ன செஞ்சுட்டு தெரியுமா? அடிமைத்தனப்படுத்தி நன்மை செய்ய வேண்டிய நம்மை தீமை செய்கிற செயல்முறைக்கு நம்மை உட்படுத்தி விட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு உள்ளத்தை யாருக்கு கொடுக்கணும்? உங்க உள்ளத்துக்குள்ள யார் இருக்கா? உங்க உள்ளத்துக்குள்ள யார் செயலாற்றுகிறார்? சிந்தியுங்கள். இந்த முதல் நாளில் மனம் திரும்ப உள்ளத்திற்கு தேவை கடவுளுடைய தொடுதல். கடவுள் தொடாத உள்ளம் ஒரு நாளும் மாற்றம் அடையாது. பிரைஸ் தி லார்ட். என் இதயத்தை தொடும் ஆண்டவரே. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பக்தியாய் ஆராதனை மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதா
புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் அருகின்றவரும் ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாது சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுமே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவெங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தவெண்ணி மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கால் உரிமாறுமை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசுவே அப்பா எம்மை ஆசீர்வதியும். இயேசுவே உம்முடைய இரக்கம் கிடைக்கட்டும் அப்பா. இயேசுவே 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 அப்பா எம்மை தொட்டு ஆசீர்வதி அப்பா. இயேசுவே 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 இரக்கமாயிரும். இயேசுவே உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814182201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.